சிகிச்சை பார்க்கிறார்கள். வயிற்று குடல் சம்பந்தமான அறுவை சிகிச்சைக்கான தேசிய கருத்தரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது. நேற்று நேற்றிலிருந்து இது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 4 நாளைக்கு நடைபெற்றது. இந்த கான்ஃபரன்ஸினுடைய அருமை சேர்மன் பழனிவேல், அருமை செக்ரட்டரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியுடைய கேஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர், ட்ரெஷரர் ஜமாத்துடைய செந்தில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் நானும், பிரபாகர் இதுதான் ஆர்கனைசிங் கமிட்டி. இந்த கேஸ்ட்ராலஜியினுடைய தேசிய கருத்தரங்கு இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. இந்த கேஸ்ட்ராலஜி MCH படிக்கும் சென்னையில் முதல் துவக்கப்பட்ட இதன் என்னுடைய முக்கியத்துவம் தெரிந்தது. என்னுடைய வயிற்று சம்பந்தமான நோய்கள் பரவலாக உள்ளது. அதில் குறிப்பாக புற்றுநோய், அதனுடைய முக்கியத்துவமாக சிறுகளை வழியாக செய்யக்கூடிய லேப்டாப்ஸ் போன்றது. என்னுடைய ஆர்டிஃபிஷியல் பிரெயின் எல்லாத்திலிருந்து என்னுடைய கருத்தினுடைய தீமாகவே வைத்து முதல் முறையாக வயிற்று சம்பந்தமான நோய்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த கருத்தரங்கம் ஆர்கனைஸ் செக்ரட்டரி ஸ்டான்லி கருத்து 1200 மருத்துவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். 150 ஃபேக்கல்டி இந்தியாவிலிருந்தும் சரி வெளிநாடுகளிலிருந்து கலந்து அவருடைய அனுபவங்களை கலந்து இதில் கோர்ஸாக நேற்று பயிற்சி வீரர்கள் கோர்ஸ் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கூட கோர்ஸ் கேட்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரும் முக்கியத்துவம் என்னென்னா பொதுமக்களுக்கு இன்றைக்கு வயிற்று சம்பந்தமாக அது குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளில் புற்றுநோய் வயிற்றில் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இது முக்கியம். நம்ம இப்போ சென்னையில் தான் முதலில் வைக்கப்பட்ட ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் முதலாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் புற்றுநோய்க்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நடைபெறுகிறது. அதனால தான் அந்த காலத்தில் வயிற்றில் திறந்து பண்ணும்பொழுது மக்கள் அவதிப்பட்டது, ரத்த சேதம் அதிகமாக இருக்கும். அதே நாட்கள் இருந்து வீட்டுக்கு போகுவது நிலைமை இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லாமல் சிறுவிலையாக பண்ணும் பொழுது புற்றுநோய்களை முழுமையாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சிரமப்பட்டு குறுகிய நாட்களிலேயே எல்லாருக்கும் வேலை செய்வதில் மக்களுடைய ஒரு பழைய பயம் இந்த வகையில் இந்த நோய் கருத்தங்களை பற்றி Okay, sir. Thank you, sir.